உன்னை கியாமுல் லைலுடைய தொழுகையிலிருந்து தடுப்பது உன் பாவம், உன் உறக்கம் அல்ல. உன்னை உறங்க வைப்பது அந்த பாவம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஃபஜ்ருடைய அதானை உன் காதில் விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம். அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதியை அடைய விடாமல் தடுப்பது உன்னுடைய காது அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம். உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடமிருந்து அது உன்னை தூரமாக்கினால் நீயாக தூரமாகவில்லை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹ்வுடைய அருளை தடுக்கிறது. பாவத்திலிருந்து விடுபடாத வரை சோதனையிலிருந்து விடுபட முடியாது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா, வட்டி கலக்கிறதா என்று பார். அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார். உறவில் விரிசல் ஏற்படுகிறதா, அந்த உறவை அல்லாஹ் அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார். கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வில் ஏற்படுகிறதா, அல்லாஹ் அனுமதித்த முறையில் வாழ்கிறாயா என்று பார். உன் மனைவிக்கு நீ தூய்மையானவனாக, உன் மனைவி உனக்கு தூய்மையானவளாக இருக்கிறாளா என்று பார். சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள். இந்த உலக வாழ்வு இதுபோல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். விட்டுவிடு, அல்லாஹ் அந்த சோதனையை நீக்கி விடுவான். அன்று முடிவெடு, அல்லாஹ் உனக்கு நீக்குவான். அன்று முடிவெடு, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான்.